வேறு ஊழியத்திற்கு நியமிக்கப்பட்டவனாய் இருந்தாலும் அவனிடத்தில் எதிர்பார்க்கப்படுவதை உண்மையாய் செய்ய வேண்டும். எந்த ஒரு ஊழியமாய் இருந்தாலும் அவனிடத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை அவன் செய்ய வேண்டும் என்பது பாத்தீங்கன்னா முக்கியம். அதை உண்மையாய் அவன் செய்ய வேண்டும். மத்தேயு 25 அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஊமையை நம்ம சீக்கிரமாய் பார்ப்போம். மத்தேயு 25 அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து விட்டு அதற்கு மேல இருக்க வசனங்களை வாசிக்கலாம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். முக்கியமாக கவனிக்க வேண்டிய வார்த்தை உண்மையும் உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே என்று சொல்லி அவனை குறித்ததான ஒரு அங்கீகாரம் அல்லது ஒரு சாட்சி அல்லது ஒரு புகழ்ச்சி அந்த எஜமானிடத்திலிருந்து ஊழியக்காரனுக்கு உண்டாகிறது. நீ என்னோடு கூட இணைந்து கொள், உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள இப்ப வந்துரு. இவ்வளவு நாள் வந்ததுன்னா பாட அனுபவித்துட்டு இருக்கிறான். எஜமான் தூரத்தில் இருக்கிறாரு, இவன் பாட அனுபவித்துக் கொண்டு இருக்கிறான். எஜமான் இவரிடத்துல கொடுத்ததான காரியத்தை வைத்து என்ன பண்றான், இவன் பாட அனுபவித்து எஃபர்ட்ஸ். அதுதான் பாத்தீங்கன்னா பிரயாசப்படுகிறோம் அப்படி சொன்னார் இல்லையா பவுல். பிரயாசம் சொல்றது எதற்காய் கொடுக்கப்பட்டதோ அதை நிறைவேற்றுவதற்காய் செய்கிற முயற்சி, ரட்சிக்கப்படுவதற்காய் செய்கிற முயற்சி அல்ல, கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காய் செய்கிறதான முயற்சி தான் பிரயாசம் என்று அங்க சொல்லப்பட்டு இருக்குது. அப்படி எஜமான் தூரம் இருக்கும்போது என்ன பண்றான், இவன் பிரயாசப்பட்டு இந்த காரியங்களை செய்யறான். இப்ப எஜமான் சொல்றாரு, முடிஞ்சிருச்சு வேலை, நீ உன்னுடைய ஊழியத்தை சரியாய் நிறைவேற்றினாய், உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ள பிரவேசி என்று சொல்லுகிறார். ரொம்ப ஆழமான ஒரு கருத்துடையதான ஓமை. சரி, என்ன இந்த ஊழியத்தை குறித்து இதில் தொடர்ந்து பேசுகிறார், என்ன கொடுத்தார் அவர், என்ன அவன் மேல இந்த ஊழியக்காரன் மேல கொடுக்கப்பட்டது என்று சொல்லலாம். மேல இருக்கிற 5 வசனங்களை வாசிக்கலாம். ஒவ்வொரு ஊழியக்காரனிடத்திலும் எதிர்பார்க்கப்பட்டது என்ன? அவன் அவனுடைய 15வது வசனத்தை வாசிக்கிறேன் நான். அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக, இது ஆண்டவர் தான் டிசைட் பண்ணும். இப்ப எனக்கு அதிக திறமை இருக்கு, அவனுக்கு அதிக திறமை இருக்கு, எனக்கு திறமையே இல்லை, ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்கும் எனக்கு திறமையே இல்லை, என்னால முடியாது. இதெல்லாம் ஊழியக்காரன் பேசுகிற வேலை அல்ல, விசுவாசிகள் பேசுகிற வேலையும் அல்ல. அந்த எஜமான் பாத்தீங்கன்னா அவன் டிசைட் பண்றான், அவன் பார்க்கிறான், அவன் இந்த ஊழியக்காரனுக்கு இதை கொடுக்கணும், இந்த ஊழியக்காரனுக்கு இதை கொடுக்கணும், இவனுக்கு இதை கொடுக்கணும், இதை கொடுத்தால் இவன் என்ன பண்ணுவான், சரியாய் செய்வான் என்று சொல்லி அவன் எண்ணி. தேவனை குறித்து பேசும் பொழுது பவுல் இப்படியாய் சொல்றார், நாங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி அப்படின்னு சொன்னா இவன் இந்த வேலையை செய்து முடிப்பான் என்று சொல்லி அவர் அறிந்து இவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த வேலையை கொடுக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். இது ஒரு ஊழியக்காரனை குறித்து, எஜமானை குறித்தும் ஊழியக்காரர்களை குறித்தும் எஜமானை குறித்தும் காணப்படுற ஊமை. இது அப்படியே தேவனை குறித்தும் காணப்படுகிறதான ஊழியர்களுக்கும் என்று சொல்லி ஒப்பிட்டு தான் இந்த காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். அந்த ஊமை அதுதான் குறிக்கிறது, சரியா? அல்லது ஒரு சாதாரண மனுஷனுக்கும் என்று சொல்லி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, பாருங்க, அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதா. ஏன்னா இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது டக்குன்னு அப்செட் ஆயிடுவோம். அப்போ வித்தியாசமான திறமை அவனுக்கு கொடுத்து ஆண்டவர் கொடுக்கிறாரோ? அப்படி அல்ல. ஒவ்வொரு மனுஷன் இந்த உலகத்துல பிறந்து வருகிறான், அவன் பிறப்பில் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆதியிலிருந்து வருகிறதான ஒரு காரியம். ஆதாம் ஏவாளும் விழுந்து போனபடினால அதில் தான் நம்ம வருகிறோம். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய மூதாதையர்கள்லாம் எப்படி எப்படி இருந்தாங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறதான நம்முடைய கலரு, நம்முடைய ஹைட்டு, நம்முடைய நாலேஜ், நம்ம இருக்கிறதான இடங்கள் இதெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு காணப்படுது. இதெல்லாம் ஆண்டவர் டிசைட் பண்ணல, இவன் இங்கே தான் இருக்கணும் இங்கே தான் இருக்கணும், அப்படி கிடையாது. இதெல்லாம் ஆண்டவர் மனுஷன் விழுந்தபடினால இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா பரவி விட்டது. அது அவர்களுடைய அந்த கிரியைகளின் படி அப்படியே வந்து கொண்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு, சுவிசேஷத்தை ஓபன் பண்ணி எல்லாரும் அப்படியே என்னுடைய பிள்ளைகளாய் மாறிவிட முடியும் என்று சொல்லி என்ன பண்றார், வழியை அவர் ஓபன் பண்ணி சொல்லிக் கொடுக்கறதுக்கு பேர் தான் சுவிசேஷம். எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சவனாலும் சரி, அவனை நான் நேசிக்கிறேன், அவன் தேவ பிள்ளையாய் மாற முடியும் என்பதுதான் சுவிசேஷத்தை வார்த்தைகள், சரியா? திரும்ப இதுக்குள்ள போய் பார்ப்போம். அப்ப அவனுடைய திறமைன்னு சொன்னா அப்செட் ஆகக்கூடாது. நமக்கு திறமை கம்மியா இருந்தாலும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ரொம்ப கொஞ்சமா நமக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல, ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த முடியும். அதுக்கு ஏற்றபடி என்ன பண்ண முடியும், ஒரு காரியத்தை நம்ம இடத்துல கொடுத்து அதை செயல்படுத்த முடியும். நம்ம என்ன பார்க்கணும், உண்மையா இருக்கிறோமா, நமக்கு ஆண்டவர் ஒப்புவித்ததுல உண்மையா இருக்கிறோமா, அதுதான் பார்க்கணும். இல்லையா, ஏன் அவனுக்கு அவ்வளவு கொடுத்தாரு, அதை எனக்கு கொடுத்தா நான் பயங்கர வல்லமையா ஊழியம் பண்ணிருப்பேன், கிழிச்சிருக்க மாட்டேன்.
ஒரு தாளந்து கொடுக்கிறவனுக்கும் 2 தாளந்து கொடுக்கிறவனும் 5 தாளந்து கொடுக்கிறவனும் 10 தாளந்து கொடுக்கிறவனும் எஜமானுடைய காரியம் கொடுக்கிறாரு. ஆனால் எனக்கு ஒரு தாளந்து தானே கொடுத்தாரு, 2 தாளந்து கொடுத்தா நான் நல்லா பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா கொஞ்சத்துல உண்மையா இருக்க முடியலையே. இந்த ஊமை நீங்க தொடர்ந்து பாருங்க. அதனால திறமை உள்ளவன் சொல்லும் பொழுது உடனே நம்ம அப்செட் ஆகிடக்கூடாது. எனக்கு அப்படிப்பட்ட திறமை இல்லையே, எனக்கு பை போத் அப்படிப்பட்டதான ஞானம் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கவே வேணாம். இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்கும், இப்ப நமக்கு என்ன திறமை காணப்படுது, என்ன தாளந்துகள் காணப்படுது, உருவாகி வந்திருக்க நாட்களில எனக்கு என்ன இருக்குது அப்படின்றதை வைத்து என்ன பண்றாரு, ஆண்டவரா உண்மையா இருக்கிறானா என்கிற காரியத்தை பார்க்கிறார். தொடர்ந்து போவோம். ஒருவனிடத்தில் 5 தாளந்தும். இப்ப நான் தாளந்துனா என்ன அதை குறிச்செல்லாம் நான் பேச வரல. இப்ப ஊழியக்காரனை குறித்து ஆண்டவர் பேசுகிறதான ஒரு உவமை என்று சொன்னால், அவனிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டது என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்தும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். இது பாத்தீங்கன்னா நியாய தீர்ப்பை குறிக்குது. இந்த இடத்துல அந்த எஜமான் அவன்கிட்ட என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு கேட்கறதான காரியத்தை குறிக்குது. அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்த, ஆண்டவனே 5 தாளந்தை எடுத்து ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் அப்படி என்று சொல்றான். 2 தாளந்தை வாங்கணும் இப்படி பேசுறான். 1 தாளந்தை வாங்கணும் பாத்தீங்கன்னா வேற மாதிரி சொல்றான். ஆனா அந்த 1 தாளந்து வாங்கினவன் அந்த இடத்துல கடிந்து கொள்ளப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். என்ன காரணம்? 5 தாளந்தை வாங்கினவனுக்கும் அதே அப்ரிசியேஷன் கிடைச்சது. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி. 2 தாளந்து வாங்கினவனுக்கும் அதே வார்த்தை தான் சொல்றாரு. நீ ஏன் 4 தான் சம்பாதிச்ச, ஏன் 5 சம்பாதிக்கல, 10 சம்பாதிக்கலன்னு கேட்கவே இல்லை. அதுல இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும். இவன் ஒழுங்கா என்ன பண்ணா, தன்னுடைய ஊழியத்தை பண்ணா, நான் கொடுத்ததுக்கு ஏற்ற விதமாய் அவன் ஊழியம் பண்ணா, இதுதான் இவனால பண்ண முடியும். தன்னுடைய ஊழியத்தை உண்மையாய் நிறைவேற்றினான் என்று சொல்லி என்ன பண்ணுவாரு, அந்த எஜமான் அறிந்திருந்தபடினாலே இவ்வளவுதான் சம்பாதிச்சேன்னு கேட்கவே இல்லை. நல்லா கவனிச்சிடுவாங்க இந்த ஊமைய. அவன் செய்ததை அப்ரிஷியேட் பண்ணி சரியாதான் நீ பண்ண அப்படின்னு சொல்லி சேர்க்கிறதை பார்க்கிறீங்க. ஆனா ஒருவனை மட்டும் அவர் கடிந்து கொள்ளுகிறார். 48வது வசனம், அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ, இது நான் லூக்கா 12ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். ஏன் அவன் கடிந்து கொள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்றதான காரியத்திற்காக நான் வாசிக்கிறேன். அவன் கடிந்து கொள்ளப்பட்டதான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, முக்கியமாய் அவனுடைய எஜமான அறியாத காரியம். அது பின்னாடி வரானே. லூக்கா 12:48 வாசிக்கிறோம். அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிப்பார்களோ அவனிடத்தில் அதிகமா கேட்பார். இதான இயற்கை நியதி. அப்ப ஆண்டவர் எவனிடத்துல அதிகமாய் கொடுத்திருக்கிறாரோ, எவன்ட்டு அதிகமாய் நியமித்திருக்கிறாரோ அவன்ட்டு அதிகமா அவர் எதிர்பார்க்கிறது நியாயம் அல்லவா? அப்ப அதிகமா தெரியுதா, அதிகமா கீழ்ப்படியணும், அதிகமா ஒப்புவிக்கப்பட்டிருக்குதா, அதிகமா என்ன பண்ணணும், நீ அதுக்கான எஃபர்ட்ஸ் நீ எடுக்கணும், உன்னுடைய வேலையை ஒழுங்கா செய்யணும் என்று சொல்லி அர்த்தம். சரி, 1 கொரிந்தியர் 12:11 இப்படி வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:11 இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுறார். இப்ப இது எப்படியே ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ள நீங்க கொண்டு பாத்தீங்கன்னா கூட சேம் தான். இந்த உலகத்தின் காரியமா இருந்தாலும் ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் சேம் தான். என்ன சொல்றாரு, இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து. ஒரே ஆவியானவர்னா ஒரே தேவன் என்று சொல்லி அர்த்தம். உடனே ஆவியானவர்னா வேற ஒருத்தரை நீங்க எடுத்துடாதீங்க. அது நம்முடைய பிதாவை குறிக்கிற வார்த்தை. பிதா ஆவியாய் இருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா ஜனங்க ஆவியானவர்னா அது ஒரு வேற ஒருத்தரா பாக்குறாங்க. வேற ஒருத்தரா பார்த்தா போச்சு, அது வேற ஒரு காட் ஆயிடும். சரி, இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து, அந்த ஒரே தேவன் நடப்பிக்கிறார். தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். தம்முடைய சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இதான் ஆவிக்குரிய கார். அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படி சொல்ற, தமது சித்தத்தின்படியே அவன் என்ன பண்றாரு, பகிர்ந்து கொடுக்கிறார். எதுக்கு? ஊழியம் பண்றதுக்கு, உண்மையா ஊழியம் பண்றதுக்கு. சரி, இதுல கேள்வி, அந்த ஒரு ஊழியக்காரன் கடிந்து கொள்ளப்பட்டதனுடைய காரணம் என்ன? தன் எஜமானை குறித்த முதலாவது காரியம்,
தன்னுடைய எஜமானனை குறித்த அறிவில்லை, சரியா அறியல எஜமானன். ரெண்டாவது உண்மை இல்லை. எதற்காக இந்த வேலை அல்லது இந்த ஒரு தாளந்து எதற்காக எனக்கு நியமிக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது என்பதை அறியாத நிலைமை. அவன் சொல்ற வார்த்தையை கவனிங்க. மத்தேயு 25:26 வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, அவன் சொன்ன வார்த்தையை ரிப்பீட் பண்றான் எஜமான், பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரன். அதனால கவனிங்க, அங்க எப்படி பேர் எடுத்தான்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி வா என்னோட. இங்க பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயே. விதைக்காத இடத்துல அறுக்கிறவரோ தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரோ அல்ல. ஆனால் அவன் சொல்றான், நீர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு என்ன சொல்றான்? எஜமானை குறித்து இந்த ஊழியக்காரன் சொல்றான், நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிற பொல்லாதவன் அர்த்தம். விதைக்காத இடத்துல அறுக்க முடியுமா? விதைக்காத இடத்துல அறுக்கிறவரு, தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர், என்கிட்ட ஒண்ணுமே ஒப்புவிக்காம நீ கேட்கிறவரு அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். ஏன் கடிந்து கொள்ளப்பட்டான்னா, நல்ல கவனிங்க. முதலாவது, தன்னுடைய எஜமானை குறித்த அறிவு இல்லை. நம்ம எப்படி பார்க்கணும்? தேவனை குறித்த அறிவு இல்லை. நம்முடைய பரம தகப்பனை குறித்து, நம்முடைய எஜமானை குறித்து, எஜமானா இங்க கிறிஸ்துவை குறித்த அறிவு இல்லை அப்படின்னு சொன்னா பிரச்சனை, உண்மையா இருக்க முடியாது என்று சொல்லி அர்த்தம். அடுத்தது, இந்த வேலை, இந்த ஒரு தாளந்து ஏன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? 1 5 2 10, இந்த தாளந்து ஏன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இதனுடைய நோக்கம் என்ன என்கிறதான அறிவு எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா பிரச்சனை. ஆண்டவரை குறித்த அறிவும் இல்லை, எனக்கு எதுக்காக இது ஒப்புவிக்கப்பட்டிருக்கு என்கிறதான அறிவும் இல்லை அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்டதான் போய் ஒரு கடைசி நாள்ல நிற்க முடியும். பொல்லாத ஊழியக்காரனே, சோம்பலானவனே, என்னை குறித்து நீ இப்படி அறிந்திருக்கிறியே, அப்ப போய் என்ன பண்ண? இருளும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துல நீ தள்ளப்படுவாய், அவனை அப்படி தள்ளுங்க என்று சொல்றான். இந்த ஊமையினுடைய கருத்து உங்களுக்கு புரிந்திருக்கும். இது ஊழியக்காரனை குறித்து பேசுகிறதான ஒரு காரியம்.